கடைசி மெஸ்ஸி அந்த அழுதாரு, அப்படியே தண்ணி அப்படியே இங்கே நிற்கும். அதை பார்த்தாலே வேர்ல்டு கப் ரெக்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த மேட்ச் முடிஞ்சு இந்த ஃபைனல் முடிஞ்சுமா, இப்போ இன்னும் ரெக்டுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ரெக்டுன்னு சொன்னால் அர்ஜென்டினா வின் பண்ண வேண்டியதானே? ஏன் அர்ஜென்டினா வின் பண்ணலை? ஒரு ரெட் கார்டு அவங்களுக்கு வேறு ரெட் கார்டு கொடுக்கவே தேவையில்லை. சும்மா என்ஜோ ஃபெர்னாண்டஸ் சும்மா ஒரு ஃபவுல் கொடுக்காததுக்கு சும்மா கத்துனாரு, அப்படியே போயிடலாம். அது ஒரு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. அந்த ஃபவுல் எல்லோ கார்டு தான் அது. இருந்தாலும் எதுக்கு முன்னாடி ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணும்? இல்லை ரெக்டுன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸ்பெயின் வேறு லெவல் பொசிஷனு. அவங்க 2 பேர் கிளியர் பிளான்ல வந்திருக்காங்க. அவங்க ஃபுல்லாக பொசிஷன் பால், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில், பொசிஷன் பால் ஃபுல்லாகவே அவங்க சூப்பராக பண்ணாங்க. மெஸ்ஸிக்கு பால் போனால் தானே மெஸ்ஸி ஏதாவது கிரியேட் பண்ணுவார். மெஸ்ஸிக்கே பால் போகாமல் ஃபுல்லாக பொசிஷன்லேயே ஆடி சூப்பராக விளாண்டாங்க. இருந்தாலும் அவங்க ஃபினிஷிங் மட்டும் ஸ்பெயினுக்கு சரியா இல்லை. ஃபினிஷிங் தான் அவங்க ஃபுல் டைம்லேயே முடிச்சிருக்கலாம், எக்ஸ்ட்ரா டைம் போக தேவையில்லை. அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்த மேட்ச் பார்க்கும்போது என்னடா இது சும்மா அப்படியே போயினே இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தா, செகண்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரா டைமில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு கிராஸ் போகுது, நிக்கி வில்லியம்ஸ் சரியான ஹெட்டிங்கு. ஃபெரான் டோரிஸ் இவரை பற்றி சொல்லணும். எவ்வளோ வீடியோ வர கலாச்சி தெரியுமா? இப்போ இங்கே தான் பெட் இருக்குன்னா ஒரு பெட்டு மேலே படுப்பார், கீழே படுப்பார். இங்கே தான் டீ இருக்குன்னா அங்கே டீயில் சுகரை போடாமல் பக்கத்தில் போடுவார். அந்த மாதிரி நிறைய ஒரு கலாச்சி வீடியோ. ஸ்பெயின் 2 ஸ்டார், அதில் 1 இனியஸ்டர், இன்னொன்று ஃபெரான் டோரிஸால் வாங்கியிருக்காங்க. எப்படி இனியஸ்டர் பேசப்படுறாரோ அதே மாதிரி ஃபெரான் டோரிஸும் பேசப்படுவார். எனக்கு ரொம்ப ஃபீலிங்கான இந்த மேட்ச்சில் என்ன ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா, கடைசி மெஸ்ஸி அந்த அழுதாரு, அப்படியே தண்ணி அப்படியே இங்கே நிற்கும். அதை பார்த்தாலே கஷ்டமாச்சு. போன வருஷம் ரொனால்டோ அழுதுன்னு போனார் பாருங்க, அப்போ ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதே ஃபீலிங் தான் இந்த மெஸ்ஸி அழுவும் போதும். அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்ட் எது தெரியுமாங்க? மெஸ்ஸி இருப்பார், லமின் யமால் வந்து இந்த கன்சோல் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி ஏன் இது எனக்கு அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட் மாதிரி எனக்கு அப்படியே தெரியுது. அது ஏன் அப்படி தெரியுது, எதனாலன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. அப்புறம் இந்த வேர்ல்டு கப்பு தூக்கத்துக்குள்ள கண்ணில் கருவலையும் வந்து கண்ணெலாம் தூக்கம் சொக்கி வேறு லெவலில் முடிச்சு. எல்லா வேர்ல்டு கப் கேமுமே வேறு லெவலான கேம் தான். இது முடிய போகுதுன்னு நினச்சாதான் ரொம்ப இதுவாக இருக்குது. இருந்தாலும் அடுத்த 4 வருஷம் கழிச்சு வரப்போகுது. சரி, அப்போ பார்ப்போம். 2023 ரொனால்டோ அப்போ இன்னும் விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப சாம்பியன் ஆகிட்டாங்க. ஒழுங்காக சைலண்டாக போய் செலிப்ரேட் பண்ணதை விட்டு எதுக்கு திருப்பி அர்ஜென்டினா டீமுக்கு போய் எதுக்கு சண்டை போடான்னு தெரியல. எரிக் கார்சியா ஒரு சண்டை பண்ணி போகுது. அப்புறம் காவியை போட்டு ஒரு லாக் போட்டு கீழே தள்ளி விட்டு அப்படியே கை சுற்றுறானுங்க, சுற்றுறானுங்க. அப்புறம் கோச்சுக்கும் டேனியல்மோ அப்படியே ஃபுல்லாக ஃபைட். எங்கே பார்க்குதுன்னு தெரியல, எல்லா இடத்துலையுமே ஃபைட்டு தான் போயின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த காசு கொடுக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மேட்ச் ஜெயிக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கேமும் காசு கொடுத்துனே இருக்காங்க, காசு கொடுத்து தான் ஜெயின் பண்ணுறாங்க சொல்லியிருந்தாங்களே. இந்த மேட்ச் ஏன் செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. செக்கு பவுன்ஸ் ஆகலாம் கன்ஃபார்ம் இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபவுலும் இவங்களுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஸ்பெயின் வந்து கொஞ்சம் குபார்சி என்ன மாதிரி பிளேயர், 19 வயசு தான் ஆகுது, வேறு லெவலில் விளையாடுறாரு. ஃபியூச்சர் பயங்கரமாக இருக்குது. பார்சிலோனாக்காக விளையாடுறாரு. இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னா, மெஸ்ஸி தோத்துட்டாரு, அது அல்லது அப்புறம் முடிய போதே அப்பெல்லாம் நினச்சிரும். அதுவும் ஒரு கஷ்டம். சந்தோஷமாக இருந்தால் நிம்மதியாக தூங்கலாம். இதுக்கப்புறம் கிளப் ஃபுட்பால் வரப்போது இன்னொரு மாதம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். லா லீகா, அப்படி பிரீமியர் லீக் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சரி, இன்னும் இந்த மாதிரி வீடியோலாம் நான் நிறைய போட போகிறேன். கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு கீழே உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்.